மூமீன்கள் என்றைக்குமே அநியாயம் செய்ய மாட்டார்கள். மூமீன்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக உணர்ச்சிகள் அலை கடலை விட ஆர்ப்பரித்து எழுந்தாலும் கூட அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் தான் மூமின்கள். இதனால் தான் நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் இருக்கக்கூடிய நிழலிலே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பற்றி நபி அவர்கள் சொன்னபோது, அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு அழகான பெண் தவறான விஷயத்திற்காக அழைத்த போது, தவறு செய்யக்கூடிய அத்தனை சூழல்களும் சாதகமாக இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் எது உச்சகட்ட இன்பம் என்பதாக சமூகம் எண்ணிக்கொண்டிருக்கின்றதோ அந்த இன்பத்தை ஒரு ஹராமான முறையிலே நிறைவேற்றக்கூடிய சூழல் ஏற்பட்ட போது கூட, இன்னி அகாஃபுல்லா, அல்லாஹ்வை நான் பயந்து கொள்கின்றேன் என்பதாக ஆசையும் காம இச்சையும் காம உணர்வும் தூண்டிய போதும் கூட படைத்த ரப்பினுடைய அந்த இறை அச்சம் ஒரு தடையாக இருப்பதைத்தான் வல்ல ரஹ்மான் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். மூமின்கள் கட்டுப்பாடானவர்கள், கடமை நிறைந்தவர்கள், கண்ணியம் நிறைந்தவர்கள், அவர்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக மாட்டார்கள் என்பதுதான் நபியினுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்ற